உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். The most respected chief guest of this function, Padma Bhushan Shri and Chandrasekharan, Tata Sons Group Chairman, most respected President and guest of honor of this function, Dr. D.R. Karthikeyan, IPS former CBI Director, beloved Minister for School Education, Government Tamil Nadu, Sri Poyyamuli Anbil Mahesh, my teacher, respected Thiru Vayyapuri, respected ministers, MMPs, MLAs, my friends, ladies and gentlemen. It gives me immense pleasure to stand before you during this my autobiography release today in the name of GUTS and also Teachers' Hood celebration. The way all of you assembled today, I take it greatly to my heart and I convey my sincere thanks to all of you. But a few words about my previous speakers. Everybody said about everything, that nothing going to say about this. But most important is about the book. Why I have to write the book, that is I thought it is my duty to convey to all of you. இந்த புக்கு ஏன் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு முக்கிய கடமையை நான் கருதுகிறேன். 2000 உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய மில்லியனியம் நியூ மில்லியனியம் போகும் பொழுது பழைய நூற்றாண்டில் யார் யார் அரசியல்வாதிகள், ஸ்போர்ட்ஸ்மேன், லிட்ரேச்சர் அப்படின்னு நிறைய பேர்த்துக்களை பாராட்டி புத்தகங்கள் நிறைய வந்தது. ஆனால் எந்த நாட்டிலையும் எந்த புத்தகத்திலையும் மருத்துவர்களை பற்றி ஒன்றும் வராமல் இருந்தது. ஒரு மருத்துவ உலகத்துக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அந்த சமயத்தில் எங்கள் ஆல் இண்டியா அசோசியேஷன் டெல்லியில் நடந்தது. அந்த இதில் அப்போ பிரசிடெண்டாக இருந்தவர் K.S. சேகர் என்ன பண்ணார், ஒரு மருத்துவர்களை பாராட்டுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராடினரி சர்ஜன்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள்னு ஒரு புக்கை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் ஒரு ஃபியூ சர்ஜன்ஸினுடைய பயோகிராஃபி அதில் ஆட் பண்ணியிருந்தார். அதில் என்னோடய பயோகிராஃபியும் வந்தது. ஒரு ஷார்ட் தான். அவங்க எல்லோரும் 70 வயசுக்கு மேலே, நான் ஒருத்தர் 50 வயசாக இருந்தப்போ. அந்த புத்தகத்தில் அந்த ஃபியூ பேஜஸை படிச்சுட்டு மறுநாள் அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே போனாலுமே எங்கள் மருத்துவர்களே எனக்கு ஷேக்கன் கொடுத்து கங்க்ராட்ஸ் பண்ணல கங்க்ராட்ஸ் சார்ன்பாங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்கள் பேக்ரவுண்டு தான் அப்படின்னு. அடுத்தது மட்டும் இல்லை, மறுபடியும் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் நாங்கள் சொல்லி கேட்கலன்னா ஆனால் பண்ணா இருந்தாலும் உங்கள் அந்த புக்கை கொடுத்து அந்த 4 பக்கத்தை படிச்சுட்டு வந்து நீ பாருங்கன்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்களை வந்து அப்படியே தயங்கி நிற்பாங்க. இப்படியும் ஒரு டாக்டர் படிச்சிருக்காரா, அங்கிள் ரொம்ப பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ஒரு தெரியுமான்னு கேட்பாங்க. அதை வச்சு நாங்கள் அவங்களெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இந்த புத்தகம் எழுதுனா அப்போ பயோகிராஃபி டீட்டெயில் எழுதுனா என்னென்னு ஒரு தோணும். ஆனால் எனக்கு எந்த புத்தகத்தையும் எழுதுன்னு தெரியாது. என்னுடைய மாஸ்டர் சொல்லிமனா பாருங்க, எனக்கு எல்லாமே சர்ஜரி தான் இல்லையே, மற்றது எனக்கு தெரியாதனால எப்படி எழுதுறதே தெரியாமல் பல நாட்கள் இருந்தது. அப்போ தான் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் எனக்கு புத்தகம் பற்றி சொல்ல, அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் பீஸ் ராய் அவார்டு வந்திருந்தது. அப்போது டாக்டர் கலாம் அவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டோன்னே, ரொம்ப சாதனை பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கார்த்தி சொன்னார், அவர் சாதனை முக்கியம் இல்லைங்க, அவருடைய பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மாதிரி பேக்ரவுண்டுன்னு சொல்ல அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்து உடனே எனக்கு வந்து அழைப்பு வந்தது. நானும் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களும் ராஷ்டிரபதி போனோம். அன்று 1 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்தப்போ தான் அவர் வந்து கடைசியில் என்ன சொன்னார், பழனிவேலு உன்னோட பயோகிராஃபி என்னதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீ எழுதுனீங்கன்னா அது சில்ட்ரன்ஸுக்கு நான் கொண்டு போவேனே, நீங்கள் எழுதுங்கன்னாரு. சார் ஐ எம் ஒன்லி 50 இயர்ஸ், இப்போ போய் பயோகிராஃபி சொல்லுங்கள், இல்லை வயசு முக்கியம் இல்லை, அது உங்களுடைய லைஃபு, ஆல்ரெடி நீங்கள் நல்லா பண்ணினதையும் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு போது எழுதினார். ஆனால் டைம் இல்லை, அதனால நான் எப்போவுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் 6:30 மணிலேருந்து ஆரம்பித்தா நைட் 10-10:30 மணி வரைக்கும் போகும், டைம் இல்லை. டீச்சிங் வெளிநாடு போகிறது தான். அப்போ தான் எனக்கு இந்த கோவிட்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. நானும் 5-7 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினேன், எனக்கு டைம் இல்லாதனால. இப்பொழுது முடிஞ்சது. அந்த புத்தகத்தை நீங்கள் பேர் வைக்கும் பொழுது என்ன வைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது பாருங்கள், நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா புக்கு உங்களுக்கு எல்லாம் தரேன். நேற்று பார்த்தாங்க கட்ஸ் அப்படின்னு வச்சேன். கட்ஸ்ன்னு எதுக்காக வச்சேன்னா, கட்டுன்னா என்னோடய வயிறு, என்னுடைய சிஸ்டம், நான் வேறு என்னோடய ஸ்பெஷாலிட்டி அது கட். ஆனால் அஸ்திவாரம் என்ன, கட்ஸ், துணிச்சல். இன்றைக்கி எல்லாருமே இவ்வளோ பாராட்டி சொன்னதுக்கு அந்த துணிச்சல் ஒன்று இருந்ததுனால எனக்கு அஸ்திவாரம்னு வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த கட்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா எனக்கும் ஒன்றும் இல்லாதனால வந்தது. அந்த புத்தகத்தில் முதல் பக்கத்துலேயே நத்திங்னு போட்டு ஒரு போயம் எழுதியிருப்பேன். நத்திங் இஸ் மை செட் மேட் மீ வாட் ஐம் டுடே அப்படிங்கிறத நான் எழுதியிருப்பேன். இல்லை
அதனால் ஒரு போயமாக ஒரு பொண்ணு பண்ணிச்சு, எம்ஃபில் பண்ணிச்சு. அதில் வந்து என்ன தீசிஸ்னா, டாக்டர் பழனியோடைய ப்ரொஃபஷனல் சக்ஸஸ்ங்கிறது எம்ஃபில் யூனிவர்சிட்டி, பாரதிய யூனிவர்சிட்டியில் முடிக்கும் பொழுது எங்கிட்டே வந்து திரும்ப கேட்டது, அங்கிள் இது என்ன ரீசன்னால் இருந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லைம்மான்னு. இல்லை அங்கிள் சொல்லுங்க இருந்துச்சு, நத்திங்னு சொன்னேன். மறுபடியும் இல்லைன்னு சொன்னோன்னு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வருத்தம். அங்கிள் சீரியஸாக கேட்கணும்னு சொல்லுங்க இருந்துச்சு. அப்போ தான் சொன்னேன், அம்மா நான் சீரியஸாக 3 தடவை ஆன்சர் சொல்லிவிட்டு நீ புரிஞ்சிக்கல, எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் ரீசன் இவ்வளோ தூரம் வந்ததுக்குன்னு. உடனே அது ரொம்ப பாராட்டுச்சு. நத்திங்க்கு இவ்வளோ ஒரு மீனிங் இருக்குது அங்கிள், இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது. ஆமாம்மா, ஒன்றும் இல்லாமல் கிராமத்துலேருந்து விழும்போது நம்ம ஏதாவது பண்ணாதானே முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி சொன்னார் பாருங்க, அந்த நாளும் எனக்கு அந்த மாதிரி பேசுகிறது தெரியாது, ஆனால் அவர் சொன்னது எனக்கு வந்து பெரிய ஊக்கமாக இருக்குது. அவர் சொன்ன விதமே அந்த நத்திங்கிறதுனால எனக்கு என்ன பண்ணி ஆகணும், அப்படியே நம்ம பண்ண முடிக்கும் வரும்பொழுது நமக்கு பர்பஸ் இருக்குது, நமக்கு வந்து தைரியம் வேணும், கொண்டு போகணும். இல்லைன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா நாமக்கல்ல வந்து மோகனூர் கூட பரவாயில்ல, நஞ்சலாண்டுங்க. உங்களுதுலாம் எங்களுது வந்து கரடு தாங்க, எங்களுக்கு காவேரி தண்ணி வராது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே படிக்கலைன்னா கூலி வேலை செய்யணும், அப்போ தோட்டத்தில் வேலை செய்யணும், கோமண்டம் கட்டி தான் இருக்கணும். இதுதான் எங்களுடைய நிலைமை இருந்ததுனால படித்தாகணுங்கிற ஒரு பர்பஸ் எடுத்து ஆரம்பித்தேன். படிப்பில் அதுக்கு எட்லி இல்லைங்க, தொடர்ந்து படிக்கும் பொழுது அதே மாதிரி கிராம மக்களுக்காக படித்து அதனால் டாக்டர் ஆகணும். இப்படி எல்லாமே வந்து பர்பஸ் அமைஞ்சது. அதனால் அந்த நத்திங்கிற அசெட் வச்சேன். அப்போ அதுபோல தான் சொல்கிறேன், இது என்ன நத்திங் களம், ஏன் அதை வந்து இப்போ பழனி இவ்வளோ பாராட்டி சொன்னாருங்கிற சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லோரும் பேசிட்டீங்க. இன்றைக்கி இந்த பர்பஸுங்கிறத டீச்சர் ஒரு செலிப்ரேஷன் போட்டதுனால அதை நான் சொல்லி ஆகணுங்கிற என்போம். ஏன் அப்படின்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்ச உடனே எவ்வளோ பாராட்டுகள் இருந்திருக்கு தெரியுமா? எங்கள் கிராமத்தில் பக்கத்து கிராமம்லாம், ஓ நம்ம பொம்மங்காட்டு பையனுக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சுன்னு எங்கள் ஊரில் வந்திருக்காங்க. நான் எங்கள் வில்லேஜெல்லாம் எல்லோரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே கவலையாக உட்காந்துட்டு இருக்காங்க, அப்பா அம்மா. ஏன்? ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணுமே, பணம் இல்லாமல் எப்படி போய் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு கவலை. இருக்கிற நகை விற்றுட்டாங்க, இல்லை வேறு குடும்பம் எல்லாமே இது வேலை, வர்ற வருமானம் குடும்பத்துக்கு 10வது நிலைமையில் இருக்கிறப்போ எம்பிபிஎஸ் போனால் எப்படி முடியுங்கிறப்போ அந்த கிராமத்து மக்கள்லாம் ஆளு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு தான் நான் வந்து ஃபீஸ் கட்ட போனேன். ஈவன் ஃபீஸ் கட்ட போனால் கூட என் கூட யாராவது கூட்டிகிட்டு போனால் பணம் 10வது போய்ட்டு என்ன பண்ணுறது, நான் தனியாக தான் போனேன். அப்போ அப்பாவை கூட கூட்டிகிட்டு போகல, எனக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆரம்பிக்கும் பொழுது தான் இது சரி. இது ஒரு பக்கம் வந்து இளைஞர்களுக்கு சொல்கிறதுக்கு இவ்வளவு சூழ்நிலையில், ஓ டாக்டர் பழனிவேல் பண்ணால் அந்த கிராமத்தில் வந்து பண்ண நம்ம பண்ண முடியாதா? இதுதான் எங்கள் சிஇஓங்கெல்லாம் இந்த ஸ்கூல்லாம் போனால் பேசுவாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் எடுத்து பார்த்தோம்னா, அந்த காலத்து ஆசிரியருக்கும் இந்த காலத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுடைய உறவு முறையை பற்றி சொல்கிறதுக்காகத்தான் இந்த புக்கில் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ வையாபுரி அவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு எல்லாம் பேசிட்டீங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தனால தான் வந்தேன். அது ஒரு பக்கம். என்னுடைய அது இன்னொரு ஸ்கூலில் ஹை ஸ்கூலுக்கு போன உடனே அங்கே ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சேதுராமன் உங்களுக்கு சொன்ன பிள்ளைங்க, அந்த சேதுராமன் வந்து என்ன பண்ணார், இந்த பையன் டாக்டர் போகணுன்னு இருக்கான், இது வந்து கண்டர் காலேஜில் பக்கத்தில் போன மார்க் கம்மியாக போயிடும், வராது, நான் செஞ்சு வசூல் கூட்டிகிட்டு வர சரின்னு அவர் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு வந்தார். அப்போது ஒரு ஆசிரியர் மாணவன் மேலே ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ அக்கறை இருப்பாருங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் போய் படிச்சுட்டு இருக்கேன், முடிச்சுட்டு ஊருக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதான் நம்ம அதுக்கு மேலே முடியாது இல்லைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ ப்ரொஃபஸர் மோகம்பதி சர்ஜரி ப்ரொஃபஸர் என்னங்கிறாரு, பழனிவேல் உனக்கு சர்ஜரி ரொம்ப ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ எப்படியாவது எம்எஸ் படி, உன்னோட பேக்ரவுண்ட் கஷ்டம்தான், முடிச்சு வரலாம் பண்ணிப்பாருன்னு எனக்கு நல்ல தனியாகவே சொல்லி கொடுத்து, அவருக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. என்னோடய கேரக்டர் பார்த்து நான் அவர் எடுத்துக்கிட்டாரா, ஏன்னா காலேஜில் செக்ரட்டரியில் இருந்தேன், எது எடுத்தாரு தெரியும், எனக்கு தனியாக ரூமில் வச்சு கிளாஸ் கூட எடுத்திருக்காரு. அந்த வருஷம் கோல்டு மெடல் வாங்கி பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆக்கிறதுக்கு அவர் உமாபதி காரணம். அப்போ எனக்கு எம்எஸ் ஆட்டோமேட்டிக்கலாக இன்டர்வியூவில் போன உடனே கொடுத்தாங்க. ஆனால் அந்த பழமொழி தாள்னு சொல்ல பாரு, என்னை தூக்கி மதுரையில் போட்டாங்க எம்எஸ்க்கு. ஆனால் மதுரை போனதுனால என்னமோ எந்த ஒரு டைம் வேஸ்ட் முடியாதுல, நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அங்கே காளிதாஸ் வந்து சொந்த ஃபாதர்லி இருந்தால் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, அல்லது அண்ணனாக இருந்தால் பண்ண மாட்டாங்க, அவர் பண்ணார். அப்புறம் நான் வந்து செட்டில் ஆகலான்னு சேலத்துக்கு போய் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போயிட்டு டபுள் எம்எஸ் முடிச்சுட்டு, அந்த சமயத்தில் ப்ரொஃபஸர் ரங்கபாஷ்யம் அவராக 1 hour எங்களோட உட்காந்து ஐஎம்ஏ வந்தவர் பிரெயின் வாஷ் பண்ணி, நீ எம்சிஹெச் கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் சேங்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் சேர்ந்தால் உனக்கு கேஸ்ட்ரோல் ரொம்ப ஆர்வம் இருக்குது, நல்லா டெவலப் பண்ணுவேன், எனக்கு எத்தனையோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, ஆனால் உன்னை என்ன சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலாவது அதாவது நம்ம சென்னைக்கு போயிடலான்னு போனோம். போய்ட்டு திரும்ப முடித்த உடனே மாமனார்லாம் வசதி இருந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னாங்க. வேண்டாம், நான் சயின்ஸை டெவலப் பண்ணணும், மெடிக்கல் காலேஜ் வேணுங்க, சேலத்தில் மெடிக்கல் காலேஜில் நான் கோயம்புத்தூர் போகிறேங்கன்னு போனேன். கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூரில் போகும்பொழுது பாருங்கள், இப்போ நீ சொல்லும் பொழுதே எத்தனை தடவை நான் கல்யாணம் பண்ணி என் கூட மனைவி எத்தனை ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கிறதே தெரியாது. அங்கங்கே மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு சங்கடமும் இல்லாத வருவாங்க. அப்படி போகும் பொழுது கோயம்புத்தூருடைய பற்றி நான் போகும்பொழுது எல்லாம் சொன்னாங்க, கோயம்புத்தூர் போனால் நீங்கள் ரொம்ப காம்படிஷன் இருக்கும், பெரிய பேசணும்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நான் சயின்ஸ் டெவலப் பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் காம்படிஷன் இல்லை அப்படின்னு தான் போனேன். நான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் செய்கிறது பார்த்து
கோயம்புத்தூர் எப்பவுமே குவாலிட்டி. அது வந்து சர்ஜரியாக இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்டைலாக இருந்தாலும், இண்டஸ்ட்ரி இருந்தாலும், கோயம்புத்தூர் ரீஜன் பெல்ட் வந்து குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கிறது நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதெல்லாம் இருக்கிறீங்க. அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ணி எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ஃப்ரீ லேன்சர் மாதிரி வேதநாயகம் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், குகனுக்கு போயிட்டு வந்து ஆப்ரேட் பண்ணுவேன். இருந்தாலும் அத்தனை விஐபிஸ் இன்றைக்கி எல்லாம் வர்றவங்க எல்லாருமே வந்து எங்கிட்ட வந்து பார்க்குறவங்க எல்லாம் விஐபிஸ் எல்லாருமே எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ரெகனேஷனை வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் கோயம்புத்தூர் இந்தியாவில் ஒரு முதன்மையான லேப்ரோஸ்கோப் சர்ஜரினா கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தது பாருங்கள். அதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்த ஆதரவு தான். அதனால் உங்களுக்கு நான் உண்மையாகவே எல்லாத்தையுமே, ஒரு பக்கம் ஆசிரியர்களை, இன்னொரு பக்கம் இல்லை. அதே சமயத்தில் ஏன் டீச்சர் செலிப்ரேட்னு சொல்கிறேன்னா, மாணவர்களுக்கு நம்ம எல்லாருமே சர்ஜரி கொண்டு போகணும். இன்றைய மாணவர்களுக்கு பேரண்ட்ஸு வெளிநாடுகள் போனீங்கன்னா தே லீவ் தெம்செல்ஸ், இந்தியன் லீவ்ஸ் ஃபார் தேர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்காக வளர்கிறாங்க, அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் எப்படி குழந்தைங்களை கொண்டு போகணுன்னு நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாததுனால, அதனால் என்ன ஆகுதுன்னா குழந்தைங்கள் வந்து அது எப்படி மாறுது தெரியல. இப்போது ஜெனரேஷன் வந்து டீச்சர்கிட்ட ஒதுங்கி போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம ஏதோ ஒரு பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்னோடய புத்தகம் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த இது மாதிரி நினச்சேன். அதே சமயத்தில் புது டெக்னிக்கில் கொண்டு வந்தப்போ இந்தியா ஃபுல்லாக டாக்டர்ஸ் ட்ரைனிங் வந்ததுனால அவங்களும் பாருங்கள், இன்றைக்கி என்னோடய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. கல்கட்டா, டெல்லி, பாம்பேன்னு, ஸ்ரீலங்காவிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, பங்களாதேஷில் வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து, எல்லா ஈவன் யூகேலேருந்து வந்திருக்காங்க. நீ என்னென்னா நம்ம கூட கலந்து எல்லாம் ஒன்றா ஜேர்னி பண்ணோங்கிறதுக்காகத்தான் ஒரு 15,000 உள்ள ஒரு 15,000 மெம்பர் கொண்ட ஒரு சொசைட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க எல்லாருமே கிராமம் பூரா போய் லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பாப்புலர்ஸ் பண்ணாங்க. அதனால் உலகத்திலேயே இந்தியாவில் தான் குக் கிராமத்துக்கும் லேப்ரோஸ்கோப்பி இன்றைக்கி வந்து எந்த கிராமத்துக்கு போனாலும் பிச்சை எடுக்கிறவங்க கூட எனக்கு ஐயோ ஓப்பன் வேண்டாங்க லேப்ரோஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு இன்று வளர்ந்துருக்குன்னா அதுக்கு என்னுடைய மருத்துவ நண்பர்கள், அவங்களுக்கும் நான் அந்த வாய்ப்பை நன்றியை சொல்ல கடன்பட்டிருக்கேன். அதனால் நான் இது பேசிக்கிட்டே வேண்டியதில்லை. இந்த புத்தகத்தில் நீங்கள் படித்து அது அந்த அளவுக்கு பயன்படணுங்கிறதுக்காகத்தான். ஒன்றும் ஆசிரியர்கள் எல்லோரும் படித்து மாணவர்களுக்கு பண்ணுறதுக்கு இது வாய்ப்பா. ஏன் அப்படின்னா வையாபுரி பற்றி சொல்லணும்னா 2 வார்த்தை சொல்கிறேன். என்னை அட்மிட் பண்ணதுக்காக நான் சொல்ல. அவர் என்ன பண்ண, இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர்லாம் என்ன பண்ணாங்க, இவரும் சேதுராமன்லாம் கிராமத்தில் பசங்க பிள்ளைங்க தோட்டத்தில் வேலை செய்யறோட போய் என்ன சொல்லுவாங்க, ஏன் பசங்க பிள்ளைங்க ஸ்கூலில் அனுப்புங்க, படித்த பின்னால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ரியாக்ஷன் வருது தெரியுங்களா, ஐயோ பொண்ணை படிக்க வச்சுன்னா கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம், ஐயோ அது வேண்டாம். இது பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஐயோ பசங்களை படிக்க வச்சுட்டு அப்போ நான் வயசான பிறகு யார் பார்க்குறது, இந்த தோட்டத்தை பார்க்கணுமில்ல. ஏன்னா அவங்க தெரிஞ்சதெல்லாம் இந்த விவசாயம் தோட்டம் தான். அதனால ஒன்று உதாரணத்துக்கு சொன்னால், என்னுடைய சொந்த பெரியப்பார் பையன் ஒரு பையன்தான். ஆனால் ஒரே ஒரு என்னென்னா, எங்கள் ஸ்கூலில் என்னையோட வயசு 2 வயசு 3 வயசு கம்மியாக இருக்கிறவங்க சீனியராக இருப்பாங்க, நான் ஜூனியராக இருப்பேன். அவங்களாம் என்னை அண்ணாம்பாங்க, நான் ஜூனியராக இருப்பேன். அதை பற்றி எனக்கு ஒரு தாழ்வு மனப்பாடம் வரல. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவுடனே தோட்டத்தை பார்க்க விட்டார், காலேஜுக்கு அனுப்பலை. இன்றைக்கும் அந்த தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. காரணம், இந்த விவசாய மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதனால் அவேர்னஸ் வந்து அவங்களை எல்லாத்தையும் கொண்டு போக நினச்சோம்னா, அதுக்கு இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கும் பொழுது தான் இந்த புத்தகம் பயன்படும்னு நான் நினச்சேன். அப்புறம் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இது மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் மாணவர்களை ஆசிரியர்கள் கைடன்ஸாக சம்பளம் வாங்கிட்டு டீச் பண்ணுறவங்க டீச்சருங்கிறது இல்லை, அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய இருக்குது. பேரண்ட்ஸே கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பசங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு மாதிரி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி நான் டைம் அதிகமாக எடுக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த புத்தகத்தில் எனக்கு கலாம் டாக்டர் சொன்னது பயன்படணும். ஒரு வார்த்தை சொன்னார், பழனியில் நீ எத்தனை இனோவேஷன் பண்ணினாலும் அது பழனியில் இல்லை. காரணம், மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஏர்லியாக கேன்சர் வந்தால் தான் உங்கள் டெக்னிக் வேலை செய்யும். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், சில்ட்ரன்ஸுக்கு பேசுங்க, அப்போ அது வந்து உங்களோட பர்பஸ் லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த வகையில் தான் வந்து புத்தகம் எழுதணும்னு எனக்கு நானும் ஒத்துக்கிட்டு எழுதினேன். இது சென்று அடைகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே, இன்றைக்கி சொல்லப்போனால் நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கன்னா, ஒரு சினிமா கலாச்சாரம் மற்றது இந்த மாதிரினா எல்லோரும் கூட்டம் வரும். இன்றைக்கி எந்த பர்பஸும் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கீங்க. இதனுடைய பர்பஸ் என்ன, என் மேலே வச்சுருக்கிற பாசம் தான். இதில் எனக்கு ஒய்ஃப் என்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாருமே உங்களுக்கு இப்போ பேஷன்னு உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா எங்களை எல்லாம் மறந்துடுவீங்க, அது எத்தனை மணி நேரம் உங்களுக்கு அவங்க தான் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை. எனக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர். இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாம் ஒன்றா ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் டாக்டர் கார்த்திகேயன் சொன்னதும், நம்ம சீஃப் செக்ரட்டரி சந்திரசேகரன் அவர்கள் சொன்னதும் கூட உண்மை தான். இது ஜேர்னி இப்போ தானே, இட் இஸ் நாட் தி எண்ட். நான் என்ன பண்ணேன், ஒரு ரவுண்டு போட்டு பார்த்தேன், அந்த ரவுண்டு கீழே வந்து மறுபடியும் நிற்கிது. நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நத்திங்கன்னா இப்போ நத்திங் மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா அது உண்மை. எதுக்காகனா,
35 வருஷத்தில் பார்த்தா கேன்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, மக்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் இப்போ வருது, இன்ஃபினிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, இப்படி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இந்த 35 புதுசாக வந்திருக்கு. அப்போ அதுக்கு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும், அவங்களுக்காக வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்குது, இப்படி ஆய்வுகள் நிறைய பண்ணணும். அதனால் நான் பாரதியார் யூனிவர்சிட்டி கூட, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கூட, மற்ற ஹெல்த் யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணி நாங்கள் ரிசர்ச்லாம் ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நிறைய பர்பஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆதரவு, நீங்கள் எல்லோரும் என்னோடய குடும்பம் மாதிரி, இந்த ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன சொசைட்டி பண்ணணுமோ, நான் மட்டும் தனியாக பண்ணுறதுக்கு இல்லையா, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் சொல்லி, அதனால தான் எங்கள் ஃபேமிலியை கூட சொன்னேன், எனக்கு ஃபவுண்டேஷன் மூலம் சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது என்னோடய எய்ம். அதற்கு குடும்பம் வந்து ரொம்ப ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நான் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்கிற போது என்னோடய ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஒரே ஒரு 2 வார்த்தை. எல்லாம் 14 ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒய்ஃப் கல்யாணத்துக்கு முன்னால் காரில் போகும், அவங்க வசதியான குடும்பம். கல்யாணம் பண்ண உடனே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும், முடிஞ்சால் ஆட்டோவில் அடுத்தது போகலாம், அதுக்கு மேலே வசதி இல்லை. அதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்தது. ஒரு ஊராக போனால் எல்லாத்துக்கும் மாறிச்சு. எந்த சூழ்நிலையிலுமே ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் வந்து சர்ஜரி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன், வெளியிலன்னு தெரியாது. ஸோ ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினச்சோடனே கன்ஸ்ட்ரக்ட்ஸ் பார்த்துக்கிட்டது, அது பிறகு ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணது, இப்போ எல்லாம் பண்ணுது. குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி குழந்தைகள் பிரவீன் ராஜ் வந்து பேசுனதும், செந்தில்நாதன் இவங்க எல்லாம் வந்தது எல்லாமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி, எல்லாம் வரம்னு சொல்லுவாங்க, அமையிறது அது கடவுளாக பார்த்து கொடுத்த வரமுனால அது வந்து எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் உங்களுடைய இந்த இடத்துல வேறு எதுக்கும் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையிலேயே சொல்லி உங்களை வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி உங்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir, for a brief view into your life and all the people who played a big role in shaping your life and inspired you to write the autobiography. I'm sure people are more curious to read your book now. Due to time constraints, our chief guest, Dr. N. Chandrasekharan sir, who made it to the function in spite of his busy schedule, has to leave. He has to move on to another function. But still, the function continues.